இயேசு அற்புதம் செய்யற நேரம் எப்போ? நீங்க சோர்ந்து போய் மடிந்து போகக்கூடாதுங்கிற நேரம் வரும்போது உடனடியாக அவர் என்ன செய்வார்? ஒரு அற்புதத்தையும் அதிசயம் செய்து அங்கே உங்களை நிலைநாட்ட செய்வார். அங்கே அவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத ஒரு காரியம் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு போதிய வசதி இல்லை. சீடர்கள் ஆண்டவரை 200 பணம் கொடுத்தாலும் பத்துமா அப்படி கேட்டார்கள். பக்கத்தில் அது போய் வாங்கிட்டு வரணும், அது டைம் பத்துமா இதெல்லாம் கேட்டார்கள். சரி உங்கள்ட்ட என்ன இருக்கு என்று கேட்டார். 5 அப்போ 2 மீனும், அது ஒரு சின்ன பையனை வச்சுக்கலாம் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. சரி எடுத்துக்கொண்டு வாங்க. கையில் கொடுத்தா, ஆசிரியத்து கொடுத்தா, வந்துக்கிட்டே இருந்துச்சு. அற்புதமாக வந்துச்சு, அதிசயமாக வந்துச்சு. தன் ஜனங்களை எப்படி நடத்தினாங்க? ஒரு நாள் கூட, ஒரு வேளை கூட சோர்ந்து போகக்கூடாதபடிக்கு அங்கே பெரிய அதிசயங்கள் செய்து அற்புதம் செய்து இயேசு ஜனங்களை திருப்திப்படுத்தினார். அந்த அதே இயேசு நம்ம நமக்கு திருப்திப்படுத்துவாங்க, அதிசயங்கள் அற்புதம் செய்வாராக. நீங்க சோர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிற கர்த்தர் பாதுகாப்பாங்க. அவர் நம்ம சோர்ந்து போகக்கூடாதுங்கிற நினைவில் இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நாட்டில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் இதுதான். இயேசு ஒரு நாள் நம்ம சோர்ந்து போக அனுமதிக்கிறது இல்லை.